பர்சனலான பிடிச்ச பைக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். ஸோ இந்த பைக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா KGF. ஏன்னா தொங்கிடுச்சு. காட்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வீலிங் தூக்க ட்ரை பண்ண போகிறோம். அடா அண்ணா 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 இருங்க, நான் பிரேக் பிடிக்கல. ஸ்டன் செய்வது குற்றமாகும், மீறினால் போலீஸ்கம் இருந்து பெறுவோம் அபராதம். ஸோ கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃப்ளாஷ். ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒரு ஸ்பெஷலான பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய சிசி பைக்லாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. இது ஒரு என்னோட பர்சனலான பிடிச்ச பைக். ரொம்ப ஒரு மெமரபிள் பைக் கூட சொல்லலாம். என் லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் பைக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கில் தான் ஓட்ட கற்றுக்கிட்டது, ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் இந்த பைக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பிறந்தது வந்து 2001 பிறந்தேன். ஸோ இது வந்து 2004 மாடல் பைக். இது 2004 or 5 சரியா ஞாபகம் இல்லை, 4 or 5 தான் இருக்கும். இதுதான் என் ஃபர்ஸ்ட் பைக்காக கேட்டிங்கன்னா, இது என் ஃபர்ஸ்ட் பைக் இல்லை, என் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பைக். எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டி இது தான். எதுவும் புதுசாக வாங்கலை, செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம். இந்த ப்ளாக் வந்து இந்த பைக் பற்றி தான் ஃபுல்லாக. ஸோ இது வந்து என்னென்ன இருக்குது, என்ன கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் சொல்ல போகிறேன். தென் இந்த பைக்கில் இருக்க மெமரிஸ்லாம் கொஞ்சம் நான் வந்துச்சு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ எடுப்போம், சரி vlog-ஆ போடுவோம். ஸோ இந்த பைக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா KGF. நாங்கள் வச்ச பேர் என்ன KGF. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த டூம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கச்சிஃப் மட்டும் கட்டியிருந்தேன் ஸ்டன் பண்ணுறதுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க அது. அப்போ வந்து ஸ்டன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டியூப்லெஸ் டயராக நாங்கள் மாட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வண்டியை வந்து பார்ப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா 2005 மாடலுங்க. நான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், அதோட புக் எடுத்து பார்த்தேன். 20 years பேக்கில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மெமரபிளான பைக்குன்னு சொல்லலாம். என்னுடைய லைஃப் டைமில் நான் கற்றுக்கிட்டது இந்த பைக்கில் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டி கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். இப்போ நான் இவ்வளோ நல்லா ஓட்டுறேன்னா அது காரணம் இல்லை, இந்த பைக் தான். ஸோ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எங்களை அடித்து இதில் சொல்லி கொடுத்தது தான். ஹோண்டா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது 9 ஹார்ஸ் பவர் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10.35 Nm ஆஃப் டார்க் கூட ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ஒரு BS1 மாடல் கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹீரோ ஹோண்டாவில் வந்து லான்ச் பண்ண மாடல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அப்டேட்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடுவில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாக் அப்சர் இது கிடையாது, இது ஒரு பழைய ஷாக் அப்சர். இது வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் இருக்க எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல்லாக பிரித்து பெயிண்டிங் பண்ணி அந்த ஸ்டிக்கரிங்லாம் பண்ணோம். பட் என்னன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வண்டியை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம். டியூக் வந்ததுலேருந்து இந்த வண்டியை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். அதை பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் இன்னும் ஓடுது. அதோட சத்தம்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்ஜின் வேலை கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அலாய் வீலை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அலாய் வீல் வந்து ஸ்போக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து நாங்கள் வந்து இது டியூப்லெஸ்ஸாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைலன்சர்லாம் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ பழைய வருஷம் வண்டின்ட்டு. இதில் ஓட்டெல்லாம் விழுந்து நாங்கள் வந்து வெல்டிங் பண்ணி ஓட்டிட்டுருவோம். சைலன்சர் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் வச்சுருந்தோம். இண்டிகேட்டர்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்னா, டுக்காட்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா தொங்கிடுச்சு. டாமி என்னப்பா ஏஞ்சிக்க மாட்டேங்குது. ஆஹா சத்தத்தை பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஏர் ஃபில்டர் அவுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டுக்காட்டி உள்ள ஃபீச்சர். ஸோ டுக்காட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இன்ஜின் ஓடுற அந்த சேஸ்லேருந்து தெரியும். இதில் அப்படிலாம் இல்லை, இந்த சேஸே காணும், எங்களுக்கு உடஞ்சி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்கோம். புரியுதா? அதனால் அந்த சேஸ் அப்படியே உங்களுக்கு தெரியும். இன்ஜின் ரன்னார் அந்த இது என்ன பேருன்னு தெரில, ஹெட்டா இல்லைன்னு தெரில. இது வந்து காயில் நினைக்கிறேன், அந்த ரன்னிங் காயில். ஸோ அதுதான் நினைக்கிறேன், தெரில, எனக்கு சரியாக தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர். இது பழைய ஃபியூல் டேங்க்கு. அப்புறம் சோக்கு இருக்குது. சோக்கெலாம் வேலை செய்யுமான்னு கூட தெரில. வேலை செய்யாது சோக்கு. ஆமாம், வயர் பிடிங்க போயிருக்கு. இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னன்னா எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து வாங்கினார். புதுசாக வாங்கலை, எங்கள் மாமாவோட பைக் இது. மாமா வந்து புதுசாக வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஃபினான்ஷியலாக இஷ்யூ இருக்கிறதுனால எங்களால் வந்து புது பைக் வாங்கல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் வச்சிருந்தார், ஒரு நார்மல் சைக்கிள். அதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் கூப்பிட்டு போவார்.
அதுக்கப்புறம் வண்டி தேவைப்பட்டுச்சு ரொம்ப. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினார். தென் இதில் இருக்க இதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டோம். ஏன்னா வந்து இந்த கால் வச்சு ஸ்டன் பண்ணலாம், இப்படி கால் பிடிச்சிங்கன்னு ஸ்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கட் பண்ணிட்டாரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஊற்றி வச்சிருந்தோம். அந்த ஃபோக் மட்டும் தான் தெரியும். நாங்கள் வந்து ஒரு கட்சி போட்டு ஃபுல்லாக கட்டியிருந்தோம். அந்த ஃப்ரண்ட் பார்ட் எதுவுமே இருக்காது. இப்போ தான் நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டது எல்லாமே. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பைக்கில் தான் நான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டது. நான் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என் கசின் அண்ணன் ஓட்ட கற்றுக்கிட்டான், என் தம்பி ஓட்ட கற்றுக்கிட்டான். எல்லோரும் நிறைய பேர் இதில் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டான். என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இதில் கற்றுட்ருக்காங்க. ஸோ நிறைய மெமரி இருக்குங்க இந்த வண்டியில். மூச்சு வாங்குது, தண்ணி எடுத்துன்னு வர மாறேன்ட்டேன். சாருக்கு தண்ணி கூட. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தான் வரும்போது தண்ணி வாங்கிட்டு வர சொல்லணும். ஹலோ மச்சான். ஹலோ. நீ பாட்டில் முடிஞ்சா வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வர சரி, வாங்கிட்டு வா. சாரி, தண்ணி தாங்க ரொம்ப அடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் சப்ளை ஆகிற ப்ளக்கே பார்த்தீங்கன்னா கிடையாது. அது நாங்கள் வந்து பிஞ்சு போச்சு. இதுவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த பைக்கை ஃபுல்லாக வந்து நான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருக்கேன். யூடியூப்ல வந்து நல்லா காசு வந்துச்சு. நான் இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சி ஃபுல்லாக இந்த வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிடலான்னு தான் இருக்கேன். என்னென்னா இந்த கிக்கர் தான் கொஞ்சம் தொங்கிருச்சு. அப்புறம் இந்த கால் விற்கிறதுலாம் எந்த காலத்துலேருந்து இருக்குன்னு தெரில, அப்படியே தான் கிடக்குது. தென் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சுங்க. அதெல்லாம் மாற்றணும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓடிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட என் வயசுக்கும் இது வயசுக்கும் சிமிலர் தான். நான் 2001, இது 2005. ஸோ 4 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த வண்டியை நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன தான் வண்டி நாங்கள் அடிச்சு பிரித்து மேய்ஞ்சாலும், நான் ஸ்டண்ட் பண்ணி மேய்ஞ்சாலும், வண்டியை போட்டு இன்ஜின் வேலைலாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்ஜின்லாம் பெரட்டை விட்டு நான் இது பண்ணாலும், ஆனால் அந்த வண்டி இன்னும் வரைக்கும் ஓடுது. எங்களை வந்து கைவிடாத வண்டி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரான வண்டி. இந்த வண்டியை விற்காமல் நாங்களே வச்சுருக்கோம். என்ன நிலமை வந்தாலும் இந்த வண்டி விற்கக்கூடாது. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி, நான் கற்றுக்கிட்ட வண்டி, என் தம்பி கற்றுக்கிட்ட வண்டினால இந்த வண்டியை நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். மேபி நாங்கள் வந்து இந்த வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். என்னன்னா கொஞ்சம் நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பாடியெல்லாம் ரெடி பண்ணோம், இன்ஜின் கை வைக்க மாட்டோம். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வீலிங் அடி கற்றுக்கிட்டேன். வாங்க எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்போம். எப்படி ஆட்டோ சவுண்டு மாதிரி இருக்கா? வீலிங் அடிக்க முடியுமான்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட்டான ரோட். ஸோ இது பப்ளிக் ரோடு இல்லை. இந்த ரோடு வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த ரோட்டில் நான் வந்து இப்போ அடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற மாட்டேங்குதுங்க. ஓ மை காட், இது வந்து கொஞ்சம் பவர் லூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவர் என்ன பண்ணாலும் ஏற மாட்டேங்குது. புல் பண்ணி தூக்குனா தூக்குவோம், ஆனால் ரன்னிங்லாம் அந்த வண்டி தூக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கால் நிப்பாட்டி வெயிட் போட்டு தான் தூங்குவோம். பின்னாடி யாராவது உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஹா, சில நேரங்கள் கழித்து. இதில் ஒரு பெரிய மெமரி என்னென்னா, நான் வந்து நல்லா கொஞ்சம் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கேன். ஒரு 70, 60 போயிட்டு இருக்கும் போது பின் பிரேக் வந்து அழுத்தும் போது பின் பிரேக் வந்து பிடிங்கிருச்சு. நான் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆட்டோவில் கால்லாம் தேய்ச்சிட்டு போய் ஆட்டோவில் சொல்லிட்டேன். ஃப்ரண்ட்டில் பஸ் இருந்துச்சு, சரி பஸ்ஸில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போய் சொல்லிட்டேன். என் கூட என் ஃப்ரெண்டும் சேர்ந்து கீழே வந்து 2 பேர் அடி வாங்கினோம். நல்ல வேலை ஆட்டோக்காரர் நல்லா முடிச்சுனா போயிட்டாரு. அதனால் என்கிட்ட எதுவும் காசு கீஸ் வாங்கலை. பரவாயில்ல தம்பி பார்த்து ஓட்டுங்க அப்படி சொன்னேன். அவர்கிட்ட பிரேக் விளைவார் பிடிங்கிச்சுனா அப்படின்னா, சரி தம்பி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. என்ன மனுஷன். இனிஷியல் பிக்கப் ஸ்லோவாக தான் இருக்கும். கமான் போ 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 போ. கையெல்லாம் ஆடுது. ஐயோ 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 ஐயோ. ஷாக் அப்சர்லாம் வேலை செய்யாது, சும்மா பேருக்கு தான் ஷாக் அப்சரு. மச்சான் வந்துட்டா புள்ள. தண்ணி எங்கடா? சாருக்கு தண்ணி கூட. வா வா, தண்ணி வச்சிருக்கியா மச்சான்? சாருக்கு தண்ணி கூட. பா செம தாகுண்டா தண்ணி. சாருக்கு தண்ணி கூட. ஏன்னா 10 ரூபா பாட்டில் வாங்கிட்டு வரணும் தானே. சைலன்சர் சூடாக இருக்கா பாப்போமா? சொல்கிறா, சும்மா சொல்ல. இந்த வண்டியில் என்னென்ன மெமரி இருக்குது? எனக்கு பசங்களோட ஜாலியாக. ஆமாம், நாங்கள் வந்து ட்ரிபிள்ஸு ஃபோர்ஸு கூட போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டியூக்கு நிறைய வண்டி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லலாம் இதாக இருக்கும். பின்னாடி உட்காரு, பின்னாடி உட்காந்து தூக்கும் உட்காரு. ஸோ நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வீலிங் தூக்க ட்ரை பண்ண போகிறோம். இப்போ பாரு வீலிங்க, அண்ணன் வீலிங்க. உட்கார உட்கார உட்கார. ஏன்னா இறங்குனே, கண்ட்ரோல்லாம் இருக்குடா. ஏன்னா இறங்குனே. லைட்டாக பயத்தில் பையன் இறங்கிட்டான். 1 2 3. ஆஹா பா, எவ்வளோ நாள் ஆச்சுங்க. ஐயோ அடி வாங்கிட்டேன், தொடையில் அடிபட்டுச்சு.
ஐயோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா குத்திக்கிச்சு எனக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வண்டி வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து ஸ்டண்ட்டுக்காக ஒரு வண்டி வாங்கலாம்னு நினச்சேன். பட் நம்மகிட்டே வண்டி இருக்கும்போது நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணி இன்ஜின்லாம் ரெடி பண்ணி பண்ணோன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வண்டியை வந்து ஓட்டி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ என்ன தான் டியூக்லாம் வந்தாலும் ஸோ இந்த வண்டி ஓட்டுறதே ஒரு தனி சுகங்க. ஒரு மாதிரி ஜாலியாக அதோட சவுண்டு அதோட ஃபீலு நல்லா இருக்குங்க. என்னன்னா இந்த வண்டியில் வந்து நிறைய ஒரு சொல்ல முடியாத மெமரிஸ்லாம் கொடுத்துருக்கு. என் எக்ஸுக்கு கூட பைக் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். கூட 100 வருஷம் வாழணும். ஆனால் இந்த விளாக்லாம் பார்த்தாங்கன்னா எங்கள் அம்மா என்ன செருப்பால் அடிப்பாங்க. அப்படியா விஷயம்? ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாரன் வேலை செய்யாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைக்கிள் பில்லாம் இருக்கும், அந்த பில்லாம் வச்சுருப்பேன். அதில் வந்து ட்ரிங் யாரா நடுவில் அந்த சைக்கிள் பில்லை தான் அடிப்பேன். அது ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும் அதை பார்க்கவே. நீங்க சும்மா இருங்க, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஸோ கைஸ் இந்த வண்டி நான் வந்து ரெடி பண்ணி நான் வந்து லோக்கல் யூஸ்க்குலாம் வச்சுக்கலான் இருக்கேன். இன்ஜின் வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்ஜின் வேலைலாம் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் பவர் வந்துடும். தென் ஸ்டண்டிங்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். கொஞ்சம் டச் விட்டதுனால கொஞ்சம் சரியாக வரவும் மாட்டேங்குது. இன்னுமா என்ன தெரியல. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வருங்க. ஸ்பீடோமீட்டர்லாம் கொஞ்சம் வேலை செய்யாது, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாதுங்க. என்ன பிரச்சனைனா இதில் வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் லீக் ஆகும். சுட ஆயில் வந்து வடகிட போகணும். நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். யூட்டன் அடிக்க இடம் இல்லையாப்பா. பயப்படாத பயந்து சாகாத. ஸோ வாய்ஸ் இந்த விளாக் வந்து ஒரு ஃபன் விளாக்காக மேக் பண்ணேன். இந்த வண்டி வந்து உண்மையிலேயே ஒரு மெமரபிளான வண்டி எங்களுக்கு. ஓப்பன்லாம் விடுவோம். ஐயோ பிரேக்கு ஆனால் உண்மையிலே ஃப்ரண்ட் பிரேக்லாம் பிடிக்கல பாருங்கள். அதோ பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக அழுத்திட்டேன், பிரேக் பிடிக்கல. உண்மையிலே இந்த வண்டி உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் டச் எங்கள் ஃபேமிலியில். ப்ளஸ் எனக்கும் ஒரு எமோஷ்னல் டச். நான் வந்து இதில் தான் கற்றுக்கிட்டேன்றத ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. ஸோ இதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கியர் பைக் தான் கற்றுக்கிட்டேன். ஸ்கூட்டிலாம் கற்றுக்காமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் அப்பா ஸ்ப்ளெண்டர் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வெறும் இந்த லோக்கல் யூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லாங்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான். இதை பக்கத்தில் ஏதாவது பால் பாயிண்ட் வாங்கிட்டு போனோம், இல்லை ஏதாவது வாங்கணும்னா மல்லிகை கடை போனால் இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த வண்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வண்டி நிறைய பேருக்கு இருக்கும். என்ன தான் புது வண்டி வந்தாலும் பழைய வண்டி தாங்க. சத்தத்தை கேட்டாலே வழி விட்டுருவாங்க. இந்த சத்தத்தை கேட்டாலே என்னதான் இருந்தாலும் இது என்னுடைய ஃபேவரட் பைக். நான் இந்த அடிச்சு பொழந்த பைக்கு. என்னதான் அடித்தாலும் நான் தாங்குவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுகாட்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் வரைக்கும் அது தாங்கிட்டே இருக்கு ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நாங்கள் ஒரு பாட்டாக உடச்சு எடுப்போம். எங்கள் அப்பா போய் ஒரு பாட்டாக வாங்கிட்டு வந்து இது போட்டு எப்படியா ரெடி பண்ணுறாரு. என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ஐஷோ ஸ்பீடு மாதிரி கத்தணும்னு தோணுது. ஐஷோ ஸ்பீட் பிளாக் பார்த்துருந்தேன், அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீட் மாதிரி கத்தணும்னு தோணுது. ஆஃப் ரோடிங்கெல்லாம் வண்டி பறக்கும். ஆஃப் ரோடிங்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை கால்லாம் நடுங்கும். என்ன சாக்கப்சர் போயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வந்து வாபுல் ஆகிற மாதிரி தெரியும். அடடா எங்கள் ஏரியாவா அது. ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து எங்களோட புது பிரிட்ஜ் வந்து ஓப்பனிங் டே. அதனால் பார்த்தீங்கன்னா தீவிரமான வேலைகள் போயிட்டுருக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிற பிரிட்ஜு. ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னப்பா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. பாய் பாய் டாடா குட் பை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஏய் அடங்கொய்யால வண்டியை பார்த்துட்டே ஆட்டோவில் சொல்லியிருப்பாங்க. இப்போது மரம்லாம் விட்டுறாங்க. ஆனால் இருங்க, நான் பிரேக் பிடிக்கல. சோகே டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. கோயாரே அவன் இன்னும் திருந்தலமாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினீங்கன்னா வந்து வண்டி வந்து புகஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கேருந்து புகை வரும். ஏன்னா இன்ஜினில் ரெண்டுமே ஓப்பனில் இருந்தால அப்படியே வெள்ளை கலர் புகை வரும். டிராஃபிக்லாம் நின்றுனா அப்படியே புகை வரும். அப்படியே எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க. ஏன்னா அது வண்டியை வந்து பற்றி எரிய போதான்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. அது நார்மல் தான், ஆனால் எரியாது. லைட்டாக புகை மட்டும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலோ இல்லை ரொம்ப நேரம் ஓட்டினாலும் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி புகஞ்சிரும். என்ன இந்த பேண்ட் ரொம்ப தொலைன்னு இருக்குது. கொஞ்சம் எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு
அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஆகிடும் நினைக்கிறேன் இந்த வண்டியை ரெடி பண்ணேன். பாடிலாம் நல்லாயிருக்கு, ஆனால் இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இன்ஜின் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா ஐயோ மீண்டும் மீண்டுமா அண்ணா ஆனால் இதில் என்ன நல்லா ப்ளஸ்னா இது வந்து நல்லா மைலேஜ் கொடுக்கும். கிட்டத்தட்ட 50லேருந்து 60 மேலே மைலேஜ் தரும். ஸோ நாங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வச்சு ஓட்டுவோம் இந்த வண்டியை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி நம்ம டியூக்கில் போட்டோம்னா பெட்ரோலுக்கு மைலேஜே தராது, 30 தான் தரும், 30 கூட தான் தரும். அது மாதிரி லைட்டாக கொஞ்சம் காண்டாகும் டியூக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து டியூக் வந்து என்னோடய கனவு பைக்கு, அதனால் டியூக் வந்து நான் வச்சுருக்கேன். அதுவும் ஓட்டுவேன், இதுவும் ஓட்டுவேன், ரெண்டுமே ஓட்டுவேன், ரெண்டுமே வேணும் எனக்கு. போனாலும் சரி 2 பேர் தான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த விளாகத்தையும் ரன் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க. ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிப்ரெஷனாக இருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா விளாக் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ வந்து டிப்ரெஷன் வெளில வந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் விளாக்ஸ் ரெகுலராக இருக்கும். சேனலுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் போட்டுக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட 10K கிட்ட வர போகிறோம். ஸோ லவ் யூ ஸோ மச். தம்பி பள்ளத்துல கிடையாது, எல்லாரும் உள்ளத்துல இருக்கேன்.